ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாட்டிக்கு இன்றைக்கி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி பூரம். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். என்ன கொழுக்கட்டைன்னு பார்க்கலாம் வாங்க. குட் ஈவினிங் கிராண்ட்மா கிச்சன். இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியமாச்சு, சத்தான உணவாச்சு, கேழ்வரகு போட்டு ஒரு கொழுக்கட்டை சொல்லி தரப்போகிறேன். சத்தானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை காட்டுறேன். வாங்கி திரிச்சு வச்சுருக்கிறது இது ஒரு கப்பு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு. ஆமாம், நல்லா ஒரு 1/4 கிலோ மாவு இருக்கும். 1/4 கிலோ மாவு வீட்டில் இருந்தது திரிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெல்லம் 1/4 கிலோன்னா ஒரு 200 கிராம் வெல்லம் வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் ஒரு தேங்காயில் ஒரு மூடி எடுத்து திருகி வச்சுருக்கேன். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் பொடி. இது கல்கண்டும் ஏலக்காயும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஏலக்காய் பொடி. இது எப்படியும் எல்லாருமே வீட்டில் சர்க்கரை போட்டு பொடி பண்ணுறத விட உடம்பு கெடுதல் இல்லையா சர்க்கரை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்கண்டு இருக்கு இல்லையா, கல்கண்டை வச்சு ஏலக்காய் வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக பாலுக்கு, சாமிக்கு பால் வைக்க முறையும் சரி, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முறையும் சரி, இந்த இதை போட்டு நல்லா ஆற்றிட்டு வடிகட்டி கொடுத்துருங்க. அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்க வாயில் போய் மாட்டிக்கும். அதனால் அந்த டிப்ஸும் கொடுக்குறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்து. ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா வறுத்துக்கிறோம். கனமான அந்த இழுப்புச்சட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இழுப்புச்சட்டி எடுத்து மணலி அடி கனமாக உள்ளதில் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கிறோம். அப்போ தான் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாத இருக்கும். வேக வைப்போம் நம்ம கொழுக்கட்டைக்கு. அப்போ வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒட்டாமல் இருக்கும். இந்த கேழ்வரகு தன்மை என்ன தெரியுமா, ஒட்டு பிசுக்கு பிசுக்குன்னு. அது ஒட்டாமல் இருக்கணும்னா இது நல்லா வறுத்துக்கணும். வெறும் சட்டிலே நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது வறுபடுறது. இப்போ இதை வறுத்துட்டே இருக்கும் மாதிரியே இந்த தேங்காய் தெருவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் போட்டு இதோட நல்லா வறுக்கணும். நல்லா டேஸ்ட்டுக்கு தேங்காய் இந்த மணலாம் இது வறுக்கும் போது இதையும் நல்லா வறுத்துக்கிறோம். தேங்காய் நீங்கள் ஒரு தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இது வறுத்த கடலை இருக்குது பார்த்தீங்களா, நான் பச்சை கடலை வாங்கி வச்சுருக்கேன் சமையலுக்கு. அதை வெறும் இழுப்புச்சட்டியில் வறுத்துட்டு இது இப்போ ஆற வச்சுருக்கேன். இது தோலை உரிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தோலை உரிக்கலாம். தட்டிட்டு நல்லா தோலை உரிச்சிட்டு இதையும் முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதையும் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா வறுக்கட்டும். சின்னதில் வச்சுட்டு இது என்ன பண்ணுறோம், ஒரு சொட்டு நெய் விட்டுக்கிறோம் இந்த இழுப்புச்சட்டியில். இது சின்ன சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் இது அடுத்த வேலையாகணும் இல்லையா. முந்திரி பருப்பு என்ன பண்ணுறோம், இது என்ன பண்ணுறோம், நல்லா போட்டு வறுத்துக்கிறோம். இன்னும் வேறு கரண்டி எடுத்துக்கணும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறோம். நீங்கள் இன்னும் கூட வேறு என்ன இது வேணாலும் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு ஏதாவது நட்ஸ் வேணாலும் இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். குழந்தைங்க சத்தான இது கொழுக்கட்டை வெந்து உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது இந்த சத்தெல்லாம் குழந்தைங்களுக்குள்ளே போயிடும். சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரொம்ப அயன் சத்து ஜாஸ்தி இல்லையா இந்த கேழ்வரகு. இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பண்ணி வாசனையாக கொடுக்கும்போது அருமையாக சாப்பிடுவோம். சாமிக்கு நைவேத்தியத்துக்காச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரி ஆச்சு. குழந்தைங்களுக்கு தனியாக கேழ்வரகுன்னு அஜிக்கோ அந்த கலரை பார்த்து ஓடி போயிடுவோம். ஆனால் சாப்பிடும் போது எவ்வளோ சத்தானது டேஸ்டானதுன்னு இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது செஞ்சு கொடுத்தா கூட போகிறோம். அத்தனை சத்தம் உள்ளுக்குள்ள போயிடும். இதை நல்லா பவுட்ரு பண்ண போகிறோம். இதோட சேர்த்து இது எடுத்துக்கிறோம். இந்த வேர்க்கடலையோட போட்டுட்டு இதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளைப்பாக்கு வச்சிடணும். இந்த வெள்ளத்தை அதில் போட்டுடும். தேவையான வெள்ளம் எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் தேவையான அளவு
மாவு கொஞ்சம் வந்து பிசைகிற வரைக்கும் கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிசையணும். அதுக்கு தான் கொஞ்சம் மிஞ்சினா கூட நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாக்கு தானே. இந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் பவுடர் பண்ணிக்கிறோம். இதோட இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறோம். நல்லா போட்டால் நல்லா வாசனை ரொம்ப நல்லது. நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாவு வறுத்துட்ருக்கோம் இல்லையா, இந்த வறுத்துட்ருக்கோம் இல்லையா தேங்காயும் மாவையும், இப்போ அதில் இதை போட்டுக்கிறோம். சத்தான உணவு, பல்லு இல்லாதவா கூட சாப்பிட்லாம், வயசானவா கூட பார்க்கணும். ஆகாரம் இந்த ஈவினிங் டிஃபனு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். அது பாருங்க கேரமல் மாதிரி ஆயிடுச்சு. அதுவா வெள்ளைப்பாக்கு வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு விட்டு பேசிடும். இது ஆறட்டும். இந்த வடிகட்டிக்கணும். வெள்ளம் கொதிச்சிச்சு இல்லையா, நல்லா வடிகட்டிட்டு அது ஆறினோன்னா இதோட போட்டு பேசிடணும். இப்போ இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சா. தேங்காய் போட்டிருக்கேன், வேர்க்கடலை போட்டாச்சு, முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சாச்சு. இது வந்து வடிகட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஊற்றி கலக்கணும். பிடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக இந்த மாவுக்கு தேவைப்படும். ஆனால் எங்களுக்கு அளவு தெரியும், அதனால் போட்டிருக்கோம். கூட குறையா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக அரை ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் நல்லாவே நான் சொல்கிறா போல் எப்படி அளவு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1/4 கிலோன்னா ஒரு 1/4 கிலோ மாவுன்னா கண்டிப்பாக 1/4 கிலோ கூட வெல்லம் எடுத்துக்கலாம். ஒன்றும் பண்ணாது. ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த நட்ஸ் எல்லாம் போட மாதிரி ஸ்வீட்டு அடிச்சிடும். இப்போ கரெக்டாக எடுத்துட்டேன். இந்த தண்ணி அளவு கரெக்டாக அடித்து கூட குறைய 1 டம்ளர் தண்ணி தான் விட்டேன். இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு இட்லி பானையை வந்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெயை தடவிட்டு நெய் 1 ஸ்பூன், இப்போ தான் நெய் 1 ஸ்பூன் நம்ம விட்டுக்கிறோம். இந்த சூடாக இருக்கும் போது இப்போ நெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெந்த உடனே அருமையாக இருக்கும். அவ்வளோ, ரொம்பலாம் நெய் தேவையில்லை, அவ்வளோதான் நெய். சூடு ஆறுனா அதில் ஒட்டாது. இப்போ உருகிட்டு நல்லாயிருக்கும். இந்த சத்தான வந்து வேர்க்கடலை இருக்குது, முந்திரி பருப்பு கூட கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் வேர்க்கடலை ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம். யாருக்குமே அது ஆஃபீஸ்லேருந்து வேலையிலேருந்து பசங்க போயிட்டு வரா அப்படின்னா இரும்பு சத்து அவசியம் கொடுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணி வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சா கூட கெட்டே போகாது. இந்த மாதிரி கொழக்கட்டை பிடிச்சிக்கணும். பிள்ளையாரப்பா எல்லாரையும் நல்லா வைப்பா, நாடு நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. எந்த பொருள் பிடிச்சாலும் பிள்ளையாரப்பனை விட்டு அழகாக வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த கொழக்கட்டை பகவான் வச்சுருப்பார் கையில். கேழ்வரகு வந்து சிறுதானியம் உணவு. இது எவ்வளோ சத்தானது. இதில் நான் வந்து அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நம்மளை சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் தயவுசெய்து இந்த மாதிரி வந்து கேழ்வரகு வந்து பவுடராகவே விற்கிறது வாங்கி பண்ணலாம். வெல்லம் வந்து சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டு கூட இந்த மாதிரி வெல்லம் ஒன்றும் பண்ண முடியாது. உடம்புக்கு ஒன்றும் நல்லது தான். ரொம்ப சாப்பிட முடியலன்னா வெல்லத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம போட்டுக்க வேண்டியது தான். 1-2 சாப்பிட்லாம், யாரும் கட்டுப்பட மாட்டோம். உடம்பு பசங்களாம் நல்லா சாப்பிட்லாம். வெல்லம் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சுட்டு தேங்காய் திருவி போட்டு, தேங்காய் கூட சிலருக்கு ஒத்துக்காதுன்னு பயப்படுறாங்க, அதனால் அந்த நட்ஸ்லாம் போட்டு அதை கூட நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெல்லத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு அது உப்பு குழக்கத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ஃபுல்லாக பிடிச்சிட்டு இட்லி பானையில் வைக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இப்படி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பர், நல்லா அந்த ஷைனிங்கோட சூப்பராக வந்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் தொடுற சூடாக நீங்கள் யாரும் புதுசாக இது பண்ணவங்க தொடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எடுத்து வீடியோக்காக டக்குன்னு எடுக்கிறேன். அது 10 நிமிஷம் ஆகும் ஆறுறதுக்கு.
கஞ்சி கூட தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் சுட சுடாது. இப்போ இதை புட்டு காட்டட்டுமா? சூப்பராக இதை மூடிடுவோம். கத்தியால் நறுக்கி காட்டுறோம். ஏன்னா தொடுறதுக்கு கொதிக்குதுங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே அந்த வறுத்ததுனால அந்த பிசுபிசுப்பு இல்லாத அருமையாக நல்லா உதிராக வரும். அதுக்கு தான் வறுக்க சொன்னது. இப்போ வறுக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதுக்கவே முடியாது. வறுத்துட்டு நல்லா வெந்தாச்சு. சூப்பராக ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கோம், வேர்க்கடலை போட்டிருக்கோம், நெய் ஊற்றிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம். இவ்வளோ மணக்கம். இப்போ இதை ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். எனக்கு என்னுடைய பிறந்த நாள், எனக்கு 63வது வயது. இன்னைக்கு இவ்வளோ ஆர்வமாக நான் சொல்லிக் கொடுக்குற காரணம், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சத்தான உணவு கொடுத்தனா, இன்னைக்கு வருங்கால மோசமான காலம் சத்தே கிடையாது யாருக்கும். இந்த மாதிரி இரும்பு சத்து கேழ்வரகுல பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட பழகி கொடுங்க. இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் என்னென்ன சேர்க்க முடியுமோ இதோட சேர்த்து கொடுங்க. நன்றி, தேங்க்யூ.